சுவாமியே சரணமையப்பா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளுடைய வழிபாடுகள் சிறப்பு. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பான அம்பாளுடைய பூஜை, மஞ்சமாதா அம்மன் பூஜை வழிபாடுகள். கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாம் திருவிளக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து குழந்தைகளெல்லாம் அங்கே பூஜையிலே அமர வைத்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்ற சிறப்பான உற்சவம் இந்த மஞ்சமாதா அம்மன் பூஜை வழிபாடுகள். இந்த கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமுடைய மண்டபத்திலே டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. பிற்பகல் சரியாக 5 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்று குழந்தைகள் சக்தியின் வடிவங்களாக போற்றப்படுவது, கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் தம்பதிகள் பூஜை இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று 9 மணிக்கு கரிவராசனத்தோடு அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற சகல சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கன்னிப்பெண்களுக்கும் அம்பாளுடைய உபச்சாரங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கெல்லாம் இறையல் கிடைக்கின்ற வகையிலே சிறப்பாக நடைபெறுகின்ற மஞ்சமாதா அம்மன் பூஜை வழிபாடு கடந்த 44 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது. இந்த பூஜையிலும் சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருநாளை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியார் 1505ஆம் ஆண்டு ஸ்பானிய நாட்டிலே பிறந்தவர். இவர் ஒரு இயேசு சபை துறவற குருவாக வர வேண்டும் என்று விரும்பி அந்த சபையிலே இணைந்து அவர் ஒரு குருவாக மலர்ந்தார். அவர் ஆற்றல் மிக்கவர், அறிவு கொண்டவர். பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற சோர்போன் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே படித்து மேதையாக வேண்டும் என்று கனவுகள் கண்டு அவருடைய சபையினுடைய நிறுவனரும் அந்த வேளையிலே தலைவருமாக இருந்த புனித இன்னாசியாருடைய வழிநடத்துதலிலே அவர் அடிக்கடி இவரைக்கு ஒரு நினைவூட்டுகின்ற விவிலிய வார்த்தையை முன்வைத்தார்.
மனிதன் உலகமெல்லாம் தலதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழந்து போகக்கூடாது என்று வாழ்வினுடைய மகத்துவத்தையும் இந்த வாழ்வினுடைய பெருமையையும் உணர்கின்றவர்கள், இறைவனுக்கு இந்த வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்கள், பலருடைய வாழ்வை அவர்கள் அந்த வாழ்க்கையிலே மீட்பை காண வேண்டும் என்ற ஆவலை அவருடைய மனதிலே பதித்தார். அதனால் அவர் இந்த ஆசிய மண்ணிலே கால் பதித்து நீண்ட பயணங்களை மேற்கொண்டு கோடிக்கணக்கான மக்களை அவர் கிறிஸ்தவத்திலே சேர்த்தார், திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் செபிப்பதற்கு, இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுத்தார். நீண்ட பயணங்கள் மத்தியிலே பல்வேறு சவால்களுக்கும், பல்வேறு ஆபத்துக்களுக்கும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவராக அவர் இரவும் பகலும் தன்னை தியாகம் செய்து பெரியதொரு அறிவாளியாக அவர் கற்பித்தல் துறையிலே அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றல்ல, பாமர மக்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமாக தன்னை அர்ப்பணித்து மறைப்பணியாளராக விளங்கினார். அவருடைய உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதுனாலே கோவா என்கின்ற பிரதேசத்திலே, ஊரிலே இந்த வருடம் அவருடைய திருவுடலை பார்வைக்காக, அஞ்சலிக்காக வெளியிலே அவர்கள் ஆலயத்திலே பக்தர்களுடைய வருகையை எதிர்பார்த்து வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த புனிதரை திரு அவைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவரை இந்தியாவினுடைய அப்போஸ்தலராக கொள்கின்றார்கள். இருப்பினும் இவருடைய பயணம் இந்த பல நாடுகளை கடல் கடந்து அது இடம்பெற்றதினாலே அவர் மறைபோதக நாடுகளினுடைய பாதுகாவலராகவும், மறைபோதகத்தை தொடர்ந்தும் இன்றும் ஆற்றிக்கொண்டு வருகின்ற துறவியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றார். இவருடைய விழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய நற்செய்தியினுடைய தூதுவர்களாக பல்வேறு தியாகங்களையும் பல்வேறு விதமான எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முன்வைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ்வதற்கு இந்த புனிதருடைய பரிந்துரைகள் எங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு
படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.